Hi everyone, welcome to our channel abiaaricreatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நார்மல் நீடில் வச்சு இந்த யூனிக்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக்ல ரைட் சைடுல மட்டும் கொடி டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பட்டர் ஷீட்டில் நெக் சைஸும் டிசைனும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் ஷீட்டை ப்ளவுஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணிக்கலாம் குண்டூசி வச்சு. குண்டூசி வச்சு பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் எப்போயுமே ட்ரேஸ் பண்ணுறப்ப ஸ்கேல் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணோம். அப்போ தான் நமக்கு நீட்டாக லைன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நெக் சைஸை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் சைஸ் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ சர்க்கிள் வச்சு நான் ரேண்டமாக ரவுண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். ரேண்டமாக சர்க்கிள் டிசைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே ஃபால் ஆகுற மாதிரி கொடி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் இருக்க பின்னை மட்டும் எடுத்து எல்லாமே கரெக்டாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஆம் ஹோல் பார்ட் ட்ரா பண்ண மறந்துட்டேன். அப்படியே கார்பன் ஷீட்டையும் பட்டர் ஷீட்டையும் வச்சு நம்ம ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். ஆம் ஹோலுக்கு வெளியே நமக்கு டிசைன் போகக்கூடாது. ஆம் ஹோலுக்குள்ளேயே நம்ம டிசைன் முடிச்சிடணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டிசைனை கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். அதுக்காக நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 1.2 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி தேவைப்படுது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு 1.2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜர்தோசியை வச்சு கட் பண்ணிக்கலாம் 1.2 சென்டிமீட்டருக்கு. இது வந்து பிளெயின் ஜர்தோசி, சாதின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 0.4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு கிளிட்டரிங் டைப் ஜர்தோசி நக்ஷியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 0.4 சென்டிமீட்டருக்கு ரோஸ் கலர் ஜர்தோசியும் நக்ஷியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.2 சென்டிமீட்டருக்கு சாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 mm பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். நான் ஜர்தோசி போகிற மாதிரி ஏர் சின்னதாக இருக்க நீடிலில் மிஷின் த்ரெட்டை கோர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு 3 mm பேர்ல் பீடை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு 1.2 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லோட் பண்ணி எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப குத்தி கீழே இழுக்கலாம். இழுக்கும்போது இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லூப்போட மிடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது நகராமல் இருக்கும். ஃப்ளவரோட ஒரு பெட்டல் போட்டாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு பெட்டல் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் பெட்டல்ஸ் போட்டுட்டு சைடில் உள்ள பெட்டல்ஸ் போடும்போது நமக்கு ஃப்ளவரோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். மிடில் 2 பெட்டல்ஸ் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடில் 2 பெட்டல்ஸ் வர மாதிரியும் லெஃப்ட் சைடில் 2 பெட்டல்ஸ் வர மாதிரியும் போட்டுக்கலாம். மொத்தம் ஒரு ஃப்ளவரில் 6 பெட்டல்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சிக்ஸ் பெட்டல்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் 0.4 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நக்ஷியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நக்ஷியை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டலுக்கு நடுவில் இருக்க கேப்பில் 0.4 சென்டிமீட்டர் ரோஸ் கலர் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 0.4 சென்டிமீட்டர் நக்ஷியையும் 0.4 சென்டிமீட்டர் ரோஸ் கலர் சாதியையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி எல்லா சர்க்கிள்லேயும் ஜரதோசியை வச்சு ஃப்ளவர் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடி டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு கட் பீடை லோட் பண்ணி கீழே திரும்ப பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்ச கட் பீடுக்குள்ளே நீடில் விட்டு எடுத்து திரும்ப கட் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொடி டிசைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி கொடி டிசைன் ஃபுல்லாக கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கொடி டிசைனுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃப்ளவருக்கு நம்ம பெட்டல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் கொடி டிசைன் வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து பஃப் ஹேண்டு, ஸோ அதோட பார்டரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் டிசைன், ஒரு கொடி டிசைன், ஒரு ஃப்ளவர் டிசைன், ஒரு கொடி டிசைன் வர மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.